கழுத்து சார்ந்த எந்த அக்யூட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்லை கிரானிக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க செய்ய போகிற இந்த கணேச முத்திரை மூலமாக ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி நம்மளால் எடுக்க முடியுங்க. ஸோ இந்த முத்திரை பேர் வந்து கணேச முத்திரை. ஸோ இந்த முத்திரை நம்ம வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, செர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் செய்யலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் வந்து சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஐடி பீப்புளாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க, ஸோ யாருக்கெல்லாம் சிஸ்டம்லேயே இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ அவங்களுக்கும் நம்ம இந்த முத்திரையை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணலாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிடிக்காத வேலையை பண்ணுறேன், இல்லை பிடிக்காத இடத்துல என்னால் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு வந்து மனசுக்கு ஒவ்வாமல் ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் தாங்க வரும். ஸோ கழுத்தில் பெயின் இருக்குது அப்படின்னா அது மனம் சார்ந்த விஷயமா கூட இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறவங்க, அக்செப்டன்ஸ் இல்லாதவங்களும் இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நம்ம கழுத்து வலியிலேருந்து ஒரு ரெக்கவரி நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இதன் பேர் கணேச முத்திரை. ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இது ரெண்டு கைகளும் சேர்த்து தான் நம்ம செய்ய போறோம். இந்த கை வந்து ரெண்டையும் இந்த மாதிரி வந்து ஒரு கொக்கி மாதிரி வச்சுட்டு ஒரு கையை உள்ளேயும் ஒரு கை வெளியும் வைக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இதோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி. ஸோ இப்படி வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு கை உள்ள இருக்கிற கையை வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு புல் பண்ணணும். ஸோ புல் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்கள் மனசுலேயே எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? தென் என்ன பண்ணணும், இதை அப்படியே உள்டாவாக மாற்றி இந்த கையை உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு இப்போ ஒரு புல் பண்ணணும். ஸோ 1 2 3 4 இது மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ். சரிங்களா? இது ஒரு செட்டுங்க. இந்த செட் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 செட் பண்ணணும், 10 கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மொத்தமாக 20 டைம்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு டைமுக்கானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணலாங்க. ஸோ இதில் எனக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் கூட இந்த முத்திரையை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி கீழேயோ இல்லை ரொம்ப மேலேயோ போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த முத்திரை வேலை செய்யாது. இந்த முத்திரை எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அக்குபங்க்சர் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த ஷோல்டரில் இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்படி புல் பண்ணுறப்போ அந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த பின்னாடி உள்ள எல்லா நரம்புகளும் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முத்திரை வந்து கழுத்து வலி அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு இந்த முத்திரை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இது என்ன வந்து அக்யூட்டா கிரானிக்கா என்னன்னு யோசிக்க வேண்டாம். இல்லை இன்னைக்கு வந்த கழுத்து வலியா இல்லை எப்போ வந்த கழுத்து வலின்னு யோசிக்க வேண்டாம். இந்த கணேச முத்திரை அப்படிங்கிறது வந்து ஒரு கழுத்து வலியை ரெக்கவரி பண்ணக்கூடிய ஒரு மிக அற்புதமான முத்திரை. ஸோ இந்த முத்திரையை நீங்க செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்க கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்லை முத்திரையில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோ காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ so much.